என்னதான் வந்து பிக் பாஸ் முடிஞ்சிருந்தாலும், நம்மள நெறைய பேருக்கு என்னடா இதுக்கப்புறம் வந்து அந்த 1 ஹவர் லைவ பார்க்க முடியாதா? இதுக்கப்புறம் வந்து அவங்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரையும் பார்க்க முடியாதா? அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருந்தாலும், அவங்க எல்லாருமே வெளியில வந்துட்டு நெறைய யூடியூப் சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ குடுக்கறத நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். எல்லா செலிபிரிட்டீஸுமே ஐ மீன் பிக் பாஸ்ல வந்த எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே வந்து அங்கங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் பார்ட்டி நடக்கிறதா இருக்கட்டும், இல்ல யூடியூப் சேனல்ல வந்து அவங்க இன்டர்வியூ குடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து நெறைய கண்டஸ்டன்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதுல அவங்க சொன்ன நெறைய விஷயங்கள பத்தி தான் இப்ப நம்ம இதுல பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்ல, இன்னும் நெறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மள நெறைய பேருக்கு தெரியாத நெறைய விஷயங்கள வந்து இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். அண்ட் அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்ப வீடியோக்குள்ள போலாமா? திவ்யா அவங்க வெளியில வந்துட்ட பிறகு நான் வந்து நெறைய வீடியோஸ் வந்து பார்த்தேன். நெறைய ஷார்ட்ஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. அவங்க வந்து அ நல்ல வீடியோன்னு இல்ல. ஐ மீன் குட் வீடியோ என்ன பத்தி நல்ல விதமா ப்ரொஜெக்ட் பண்ற மாரியான வீடியோ இல்ல. என்ன கலாய்க்கிற மாரியான வீடியோ, இல்லன்னா என்ன வந்து திவாகரோட நான் சண்ட போடுறது, அந்த மாரியான வீடியோஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பும்போது, "ஓ! இந்த மாரிலாம் நம்ம பண்ணியிருக்கோமா?" அப்படின்ற மாரி எனக்கு இருந்துச்சு. எனக்கு தெரியும் நான் தான் பண்ணேன்ட்டு. ஆனா வெளியில அது இந்த மாரி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கா அப்படின்ற மாரி இருந்துச்சு. இன் எ குட் வே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திவாகர் வந்து என்கிட்ட என்னதான் வந்து இப்படிலாம் வந்து பண்ணியிருந்தாலும், நிஜமாவே அவரு ஒரு நல்ல மனுஷன். எல்லார பத்தியும் அவங்ககிட்ட விசாரிக்கும்போது கூட, யார பத்தியுமே வந்து அவங்க வந்து ஒரு தவறான முறையில வந்து அவங்கள வந்து சித்தரிக்கிற மாதிரி எதுவுமே சொல்லல. அது ஒரு நல்ல விஷயம். என்ன வந்து சில பேரோட ஒப்பிட்டு பேசும்போதோ, இல்ல நான் உள்ள வந்து அவங்க வந்து திவாகர் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஏற்கனவே வந்து ஒரு லவர் இருக்கு அப்டின்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் அத பத்தி பேசும்போது கூட வந்து, இல்ல அதெல்லாம் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்ற மாதிரி ஒரு மாதிரி சமாளிச்சிருப்பாங்க. இதுல நம்மள நெறைய பேருக்கு இது தெரிஞ்ச விஷயம். அண்ட் அவங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து, இப்போ கோயிலுக்கும் போயிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸும் நம்ம நெறைய பேர் பார்த்திருப்போம். நல்லா இருக்கு. பிக் பாஸ்க்குள்ள இருக்கும்போது மட்டும் இல்லாம, வெளில வந்துட்ட பிறகும் அந்த பாண்ட் வந்து அவங்களுக்குள்ள கன்டின்யூ ஆகுறதுன்றது வந்து, நிஜமாவே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த பாண்டும் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா லைஃப் லாங் டிராவல் ஆகணும். எல்லாருமே இதே மாரியான ஒரு ஸ்பேஸ்லயே இருக்கணும் அப்டின்றது வந்து நம்ம எல்லாருமே விரும்புறோம். ஆ ஒரு சில பேர் வந்து அவங்க கூட கோவிலுக்கு வந்திருக்காங்க. ஒரு சில பேர் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால அவங்க கூப்ட்டும் வந்து அவங்களால வேற வேலைகள் இருந்ததுனால அவங்களால வர முடியலன்றது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாரியான நெறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அ இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பிக் பாஸ் கொண்டாட்டம் வந்து நடக்க போது. இன்னும் மேபி இன்னொரு 1 மந்த்ல வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். திருப்பியும் அதே பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒண்ணா சேர்ந்து அதுல இருப்பாங்க. அந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் நம்ம வந்து பார்க்கறதுக்கு நம்ம எல்லாருமே ஆவலா இருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம். பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ இவங்க உள்ள இருக்கும்போது இவங்க இவ்ளோ சேலரி வாங்கிட்டு இருந்தாங்களா? இல்ல இவங்களுக்கு இவ்ளோ கிடைச்சிட்டு இருந்துச்சா? அப்படின்ற மாதிரியான நெறைய கேள்விகள் நம்மள நெறைய பேருக்கு இருந்திருக்கும். அதுல ஒரு சில பேரோட சம்பளம் மட்டும் அது வந்து அப்ராக்ஸிமேட்டா அவங்க இவ்வளவுதான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஒரு ஆன்லைன் ரிப்போர்ட் மூலியமாவோ, இல்ல ஆன்லைன் சோர்சஸ் மூலியமாவோ ஒரு பிரெடிக்ஷன் ஒண்ணு இருக்கும்ல. இதுதான் எக்ஸாக்ட்டான நம்பர்ன்னு கிடையாது. பட் இதுவா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ அத பத்தியும் நான் சொல்லலாம்னு நெனச்சேன். திவ்யா தெரியும். திவ்யா தான் டைட்டில் வின்னர்ன்னு தெரியும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். திவ்யா வந்து 34,00,000 வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்க போது. அந்த 50,00,000க்கு வந்து 34,00,000 கிடைக்க போது. அண்ட் அந்த கார் வந்து அவங்களுக்கு எஸ்யூவி வந்து அவங்க பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்கல்ல. அந்த காருக்கான டாக்ஸ் வந்து கண்டிப்பா திவ்யா தான் கட்டுற மாரி இருக்கும். அண்ட் இத்தன நாள் அவங்க வந்து உள்ள இருந்தாங்கல்ல. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் வந்து ரூ. 20,000ன்ற மாதிரி, அவங்க எத்தன நாள் உள்ள இருந்தாங்களோ அதுக்கான சம்பளம், அதுல டாக்ஸ் டிடக்ட் ஆயி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஸோ இதுதான் திவ்யாவோடது. அடுத்தது விஜே பாரு. அவங்களுக்கும் ஒரு நாளைக்கு சம்பளம் வந்து ரூ. 22,000 அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவங்க எத்தன நாள் அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்காங்கல்ல. திவ்யாவாவது வந்து நடுவுல தான் உள்ள வந்தாங்க. ஆனா விஜே பாரு ஃபர்ஸ்ட்ல இருந்தே உள்ள இருக்காங்க. ஸோ எத்தன நாள் அவங்க உள்ள போயிருந்தாங்க, அதுக்கான அமௌண்ட் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்குமான்றது வந்து ஒரு டவுட் தான். ஆனா கடைசியில பிக் பாஸ் முடியும்போது அவங்கள கூப்ட்டுருக்காங்கல்ல. அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ட் சில பேர்கிட்ட விசாரிக்கும்போது என்ன தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா அவங்க உள்ள இருந்ததுக்கான சம்பளம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். எல்லாருமே வந்து வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க ரியலைஸ் பண்றது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். விஜே பாருவும் அங்க நடந்த பிரச்சனைய அங்கேயே முடிச்சு, சாண்ட்ரா கிட்ட அங்கேயே சாரி கேட்டு, அந்த பிரச்சனைய அங்கேயே முடிச்சுட்டாங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது பிரஜன் அண்ட் சாண்ட்ரா. இவங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் வந்து ரூ. 25,000 அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அவங்களும் வந்து மிடில்ல தான் வந்து உள்ள வந்தாங்கன்றது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ எத்தன நாள் அவங்க உள்ள இருந்தாங்க. ஏன்னா பிரஜன் வந்து முன்னாடியே போயிட்டாரு. சாண்ட்ரா வந்து கடைசி 1 வாரத்துக்கு முன்னாடி தான் போனாங்க. ஸோ அத வச்சு அவங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்ன்ட்டு. அண்ட் கண்டிப்பா இவங்க எல்லாருக்குமே அந்த அமௌண்ட் மட்டும் இல்லாம,
அதுல கண்டிப்பா டாக்ஸ் டிடக்ஷன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். கண்டிப்பா இருக்கும். சபரிக்கும் ஒரு நாளைக்கு ரூ. 23,000 அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டான ஒரு நம்பர் தான். திவாகருக்கு அவரோட ஒரு நாள் சம்பளம் வந்து ரூ. 12,000ன்னு சொல்லப்படுது. கம்ருதீனுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் ஒரு ரூ. 15,000லேருந்து ரூ. 20,000க்குள்ள இருக்கலாம் அப்டின்னும் வந்து சொல்லப்படுது. கானா வினோத்துக்கு ஒரு நாளைக்கான சம்பளம் வந்து ஒரு ரூ. 25,000லேருந்து ரூ. 29,000க்குள்ள இருக்கலாம் அப்டின்னும் வந்து சொல்றாங்க. அவருக்கு வந்து அவர் வந்து அந்த பணப்பொட்டிய வந்து எடுத்துட்டு போயிட்டாருன்னு நம்மளுக்கு தெரியும். 18,00,000 வந்து அவருக்கு அதுல கிடைச்சிருக்கு. அதுல டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் போயி, அவர் கைக்கு எப்படி பார்த்தாலுமே ஒரு 12,00,000 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அவரோட எத்தன நாள் இருந்தாரோ அவரு, அதுக்கான சம்பளமும் வரும், டாக்ஸும் அவருக்கும் புடிப்பாங்க அப்படின்றதையும் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது அரோரா. அரோராக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் வந்து ரூ. 23,000 அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அண்ட் அரோரா பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். அரோராக்கு தனியா அவங்க Instagram மூலியமா அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்க உள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெறையவே இருந்தாங்க. அப்புறமா வந்து உள்ள போயிட்ட பிறகு எப்படி இருந்தாலும் அந்த 3, 4 மாசம் 3 மாசம் அவங்களுக்கு வந்து கன்டென்ட் கிடைக்காதுல்ல. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கூடுவாங்களா, குறைவாங்களா அப்படின்றது வந்து நம்மள நெறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். ஆனா உள்ள இருந்ததுனால நெறைய பேர் வந்து அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ வந்து குறைச்சிருந்தத வந்து நம்மளால பார்க்க முடியுது. திருப்பி அவங்க வெளியில வந்துட்ட பிறகு அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இப்ப அவங்க வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி அவங்க சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து ஏறியிருக்காங்க. அண்ட் அரோரா அவங்க வந்து பிக் பாஸ்குள்ள வரதுக்கு முன்னாடி, எனக்கு வெளியில வரதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரியான ஒரு பேர் இருந்தது. என் மேல இந்த மாதிரியான ஒரு திணிப்பு இருந்தது அப்படின்றது வந்து அவங்க சொன்னாங்க. அண்ட் இந்த பேர நான் மாத்திக்கிறதுக்காக தான் நான் வந்து பிக் பாஸ்க்கு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் விட்டு போன என் படிப்ப எனக்கு வந்து இந்த மாதிரி படிக்கணும், இந்த இதுக்கு போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்கு எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். நான் மேற்கொண்டு படிக்க போறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நம்ம அவங்க கண்டிப்பா இத வந்து பண்ணுவாங்களா? இல்ல இது வந்து இவங்களே ஆசைப்பட்டாலும், இதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு சினிமாவோ, இல்ல மீடியா ஃபீல்ட்லயோ ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சு, அவங்களால அந்த படிப்ப கன்டின்யூ பண்ண முடியுதா? இல்லன்னா, அ இந்த சைடு போறாங்களா? அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியல. ஏன்னா, பிக் பாஸ்லேருந்து வெளியில வர எல்லாருக்குமே கண்டிப்பா படங்கள்லயோ, வெப் சீரிஸ்லயோ வந்து நெறைய சான்ஸஸ் கிடைக்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் அரோராக்கும் அந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன் அமையறதுக்கும் சான்ஸஸ் இருக்கு. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆதிரைக்கு அவங்களோட ஒரு நாள் சம்பளம் ரூ. 10,000லேருந்து ரூ. 15,000க்குள்ள இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுவும் வந்து ஒரு பிரெடிக்ஷன் தான். ஒரு வேளை இருக்கலாம். ஏன்னா ஆதிரையும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்திருக்காங்க. திடீர்னு வந்து நடுவுல போயிட்டாங்க. போயிட்டு திருப்பியும் நடுவுல வந்தாங்க. வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்தாங்க. திருப்பி அவங்க போயிட்டாங்க அப்படின்றது தான் நம்மளுக்குள்ள நெறைய பேருக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கும் வந்து முன்பின்ன வந்து சம்பளம் இப்படி இருக்கலாம் அப்படின்றது வந்து நெறைய பேர் பேசுறது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் அடுத்தது விக்ரம். விக்ரமுக்கும் சம்பளம் வந்து ஒரு ரூ. 20,000லேருந்து ரூ. 25,000க்குள்ள இருக்கலாம். விக்ரம்னா நம்ம விக்கல்ஸ் விக்ரம் பத்தி சொல்றேன். அவருக்கும் சம்பளம் வந்து அவ்ளோ இருக்கலாம் அப்படின்றத வந்து ஆன்லைன் சோர்சஸ் மூலியமா நம்ம வந்து பார்க்க முடியும். அண்ட் இந்த நம்பர் எல்லாமே வந்து ஒரு பிரெடிக்ஷன் தான். கன்ஃபார்மா இதுதான் நம்பரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அப்படி கிடையாது. ஏன்னா, இன்னும் வந்து அஃபிஷியலா அவங்க யாருமே வந்து எனக்கு இதுதான் அப்படின்ற மாரி யாருமே சொல்லல. ராஜ்க்கு ஒரு நாளைக்கான சம்பளம் வந்து ரூ. 18,000லேருந்து ரூ. 20,000க்குள்ள இருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவரும் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள்லயே வந்து அவர் வந்து வெளியில போனது வந்து நம்மள நெறைய பேருக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தாலும், அவர் கடைசியில அந்த 1 வீக் செலிப்ரேஷன் அப்போ வரும்போது, அவரு ஒரு மாரி வந்து வேற மாரி மாறுன மாரி இருந்துச்சு. அது எனக்கு தான் அப்படி ஃபீல் ஆகுதா? இல்ல மத்தவங்களுக்கு அந்த மாரி ஃபீல் ஆச்சான்னு தெரியல. வேணும்னே வந்து ஆ திவாகர வந்து வேணும்னே வம்பு சலைக்கு இழுக்கிறது, இல்ல வேணும்னே அவர வந்து டீஸ் பண்றது, அந்த மாரியான விஷயங்கள் வந்து அவர் நெறையவே பண்ணிட்டு இருந்தாரு. அது என்னதான் ஃபன்னா இருந்தாலுமே, அம் அது அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும். அது எவ்ளோ கஷ்டமா இருக்கும்ன்ட்டு. ஓகே, மேபி வந்து அவர் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கின மாரி இருக்கலாம். ஆனா திவாகரும் வந்து சில இடத்துல வந்து அவருக்கு அந்த கோவத்த வந்து அவர் வெளிப்படுத்தினத வந்து நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் ஃபன்னா இருந்தாலுமே எல்லாம் ஒரு லிமிட்க்கு தான் ப்ரோ. ரொம்ப ஓவராலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து நான் சொல்லணும்னு நெனச்சேன். வியானா வியானா அவங்களும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்கே வந்து உள்ள வந்துட்டாங்க. அண்ட் கொஞ்ச நாள் இருந்தாங்க. கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் போனாங்க. ஸோ அவங்களோட சம்பளமும் ஒரு நாளைக்கு ரூ. 20,000 அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அண்ட் கனி திருக்கு ஒரு நாளைக்கான சம்பளம் வந்து ரூ. 30,000 இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கனி திருவுக்கான சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு ரூ. 30,000னா, அவங்க ஃபர்ஸ்ட்டே வந்துட்டாங்க. அண்ட் ரொம்ப நாளா உள்ள இருந்தாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். அண்ட் ஏற்கனவே வந்து அவங்க விஜய் டிவில வந்து குக் வித் கோமாளி இந்த மாதிரியான ஷோஸ்லலாம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ரம்யா ஜோ அவங்களும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்கே உள்ள வந்துட்டாங்க. அவங்களோட சம்பளம் ஒரு நாளைக்கு ரூ. 15,000லேருந்து ரூ. 20,000க்குள்ள இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே
ஆன்லைன் சோர்சஸ் மூலியமா, சில ரிப்போர்ட்ஸ் மூலியமா வந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் பிரெடிக்ஷன்ஸ் தான். இது எல்லாமே வந்து கன்ஃபர்ம்டான நம்பர்ஸ் கிடையாது. அண்ட் பிக் பாஸோ இல்ல விஜய் டிவியோ வந்து இதுதான் கன்ஃபர்ம்டான நம்பர்ஸ் அப்படின்னு வந்து அவங்க சொல்லல. ஜஸ்ட் ஒரு பிரெடிக்ஷன் தான். இந்த மாரி இருக்கலாம் அப்படின்றத தான் வந்து நான் சொல்லணும்னு நெனச்சேன். இந்த மாதிரியான வேற எதுனா இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் இல்ல வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா என்னோட Instagram ஹேண்டிலான காயமேடின்ற Instagram அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம்மும் பண்ணலாம். நான் கண்டிப்பா அத பத்தி எடுத்து பேசுவேன். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் வந்து பிரஸ் பண்ணுங்க. ஐ மீன் நோட்டிஃபிகேஷன் பட்டன சொல்றேன். அப்பதான் நான் போடுற எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அடுத்த வீடியோல பார்ப்போமா? தேங்க் யூ.